விகி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இந்த 2025 இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அப்படியே ஒரு மாதிரி வார பிற்பகுதி வரைக்கும் ஒரு மாதிரி சுமாரான மனம் எரிச்சலான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்வேன். ராசியை செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறதும், அந்த செவ்வாயை சனி 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறதும், கணவன் மனைவி காதலன் அமைப்பு நட்பு அமைப்புகளில் ஏதோ ஒரு நெருடல்கள் இருந்து வந்த நிலை 20ஆம் தேதி வரைக்கும் அப்படியே தொடருங்க. அதாவது கிட்டத்தட்ட சனிக்கிழமை வரைக்கும் தொடரும்னு வச்சுக்கோங்க. சனிக்கிழமைக்கு பிறகு 20ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே சுக்கிரன் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வந்து செவ்வாயை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள வந்துருவார். அப்போ செவ்வாய் கொஞ்சம் கட்டுக்குள்ள வருவார். குருவின் வீட்டில் சுக்கிரனோட இருக்கார்ல. கூடுதலாக 16ஆம் தேதிக்கு பிறகு வேற உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி அப்படியே 3ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தவர் இப்போ 7ஆம் இடத்துக்கு கேந்திர வலிமையாக வராரு. முதலில் அவர் பாபத்துவம் தான். பாபத்துவம்னா என்ன? முதல்ல உங்களோட முயற்சி நீங்க நினைச்ச மாதிரி நடக்காது, கொஞ்சம் டல்லா இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாதிரியான இழுபறியான ஜவ்வா இழுக்குதுங்க எதில் இறங்கினாலும் அப்படின்ற நிலை இருக்கும் முதல்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வார தொடக்கத்தில். அதே மாதிரி பிற்பகுதி அமைப்புகள் லேசான தன்மைகளில் நல்ல மாற்றமும், அதுக்கப்புறம் வாரம் முடியும் போது ஒரு அளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைமை வரக்கூடிய அமைப்பு தாங்க. சிலருக்கு குழந்தைகள் வழியில் என்ன இருந்தாலும் சுக்கிரனுக்கு 20ஆம் தேதிக்கு பிறகு சனி செவ்வாயின் தொடர்புன்னு வர்றது 5ஆம் பாவக வழியில் ஏதோ செலவுகளோ பிரச்சனைகளோ ஒரு மாதிரியான சலசலப்பு. என்ன குழந்தைகள் வழியில் ஏதோ ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வர போகிறாங்க, சும்மாவே பிரச்சனையாக இருக்குங்க, ஃபோனு கேமு அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் ஏதோ ஒரு புதிய பிரச்சனையை இழுத்துட்டு வர்ற மாதிரியான அமைப்புகள் வரும். சிலருக்கு மன முறிவு இருக்குங்க. இது சொல்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட நிதர்சனம் 7ஆம் இடம் இந்த அமைப்புகளை தானே கொடுக்கும். என்ன இருந்தாலும் ராசி ஒரு அளவுக்கு வலுத்திருக்கக்கூடிய அமைப்பும், ராசிநாதன் தனித்து இயல்பாக இருக்கக்கூடிய அமைப்பும் எதையும் நின்று சமாளிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும் இந்த டிசம்பர் 3ஆவது வாரம். சகல தரப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கும் 2025